மா பாப்பா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நானப்பா கீரை கட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன கீரைம்மா இது? சீமை பொண்ணாங்க நிக்கிறப்பா. சரிம்மா. ஆயிமா ஆயிப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த கீரையை வச்சு என்னம்மா பண்ண போறீங்க? இந்த கீரையை வச்சியா? இந்த கீரையை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாமா? என்னம்மா சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறீங்க? சர்ப்ரைஸ் தான்ப்பா, வாப்பா உள்ள போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மாட்ட இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்னு கேட்டா உள்ள போய் நம்ம பார்க்கலாம்னு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. நம்மளே போய் நம்ம பாத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா என்னதான் செய்ய போறாங்க, என்ன செய்ய போறாங்க, ஒன்னும் பொரியல் இல்லைன்னா கூட்டு அந்த மாதிரி தான் செய்ய போறாங்க. நம்மளே போய் தெரிஞ்சுக்கலாம் அம்மாவுக்கு முன்னாடி போயிட்டு. அம்மா கிச்சன்ல மூக்கடலை, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா குழம்பு கூட்டு மாதிரியே தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அம்மா வைக்க போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு நம்ம என்ன வைக்க போறோம்னா, நம்ம சீமை பொன்னாங்கண்ணியும் வெள்ளை மூக்கல்ல கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வச்சு வடை தான்பா செய்ய போறோம். வடை சுட போறீங்களா? சரிம்மா சரிம்மா. வடை சுட்டு இருந்தா நல்லா சூப்பரா இருந்ததுமா, கொஞ்சமா இருக்குன்னு கூட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. அதனால இந்த வடை எப்படி செய்யுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிம்மா சரிம்மா. அதனால அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம செய்ய போறோம்ப்பா. சரிம்மா, இதுக்கு என்ன தேவையான பொருள் அதெல்லாம் பாத்துடலாமா? பாத்துடலாம்ப்பா. நம்ம ஒரே ஒரு வெங்காயம் வச்சிருக்கீங்க, இதுல கட் பண்ணி போட போறோம் இல்லையா, அதுக்குதான்ப்பா. சரிம்மா. இது சீமை பொன்னாங்கண்ணி கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும், பொடியா கட் பண்ணிக்கணும். நம்ம மூக்கல்ல பாத்தீங்கன்னா நம்ம நைட்டே ஊற வச்சிட்டோம்ப்பா. அதனால நம்ம காலையில சுடுறதா இருந்தாக்கா நைட்டு ஊற வச்சிடணும். நம்ம சாயங்காலமா சுடுறதா இருந்தா காலையில ஊற வச்சுக்கலாம். சரிம்மா, இப்ப நைட்டே பண்ணிட்டீங்க? நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அது கூட இப்ப நம்ம பூண்டு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூண்டு, நம்ம தோல் எடுக்கல. நீங்க தோல் வேணா எடுத்துட்டு போறதா கூட போட்டுக்கோங்க. நம்ம தோல் இப்ப எடுக்கல, எப்படியேதான் போட போறோம். குட்டி குட்டி பூண்டு, உரிக்க முடியாத பூண்டெல்லாம் சின்ன சின்னதா எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம சோம்பு கொஞ்சமா தான் போட போறீங்க, சும்மா டப்பாவோட எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சரிம்மா. அதோட நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு இதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சி செய்யலாங்கம்மா. நம்ம அதுக்குள்ள வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிச்சுக்கலாம். பொடியா இருந்தா வடை கூட ஒட்டணும் இல்லையா, நல்லா பொடியா இருக்கணும்ப்பா. நல்லா இருந்துச்சுமா அந்த மூக்கடலை வடை அன்னைக்கு செஞ்சது. இது சூப்பரா இருக்கும்பா. இந்த வடை நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும். அதே மாதிரி மூக்கடலையும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. ஆமா, கீரையும் ரொம்ப நல்லது. அதனால இது மாதிரி சேர்ந்து செய்யும்போது டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுப்பா. நம்ம வெங்காயம் கீரைலாம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுட்டோம். நீங்க இன்னும் கூட பொடியா கட் பண்ண முடிஞ்சா பொடியா, எவ்வளவு பொடியா கட் பண்ணணுமோ அவ்வளவு பொடியா கட் பண்ணிக்கலாங்கம்மா. இப்போ நம்ம இந்த மூக்கல்லே ஏற்கனவே கழுவி வச்சுட்டோம், ஊற வச்சுட்டு. இப்போ நம்ம இதில் போட்டு தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமாக போட்டு அரைச்சிக்கலாம். ஜாருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இதில் பாதி போட்டு அரைப்போம் ஃபர்ஸ்ட்டு. தண்ணி விடாம அரைக்கணும்னு வைங்களேம்மா, இதுக்கும் அதே மாதிரி தானா? முதல்ல தண்ணி விடாம அரைச்சிடலாம். தண்ணியை விட வேணாம், வடை தட்டணும் இல்லையா, அதனால தண்ணி விடாம அரைப்போம். தண்ணி விடாம இந்த மாதிரி அரைச்சிங்க. நம்ம கடலைப்பருப்பு வடெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிங்க. ஒரு வாட்டி போட்ட உடனே எடுத்து இப்படி சுத்தி எல்லாத்தையும் தள்ளி விட்டு இன்னொரு வாட்டி நம்ம அது மாதிரி தான் அரைச்சோம். இதுக்கு நம்ம கடலைப்பருப்பே போடக்கூடாதாமா? கடலைப்பருப்புலாம் வேணாப்பா, இந்த பருப்புல தான் சுட போறோம். அதனால தண்ணி மட்டும் விட வேணாம். தண்ணி விட்டோம்னா தண்ணியை எடுத்து தட்ட முடியாது. தண்ணி இல்லாத இப்படி அரைச்சிக்கலாம். சரிம்மா. கடலைப்பருப்பே இல்லாத வெறும் மூக்கடலையே வடைப்பா. இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு அரைப்போமா, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம இருக்கிறதையும் போட்டு இப்ப அரைச்சிக்கலாம். அளவுலாம் சொல்லவே இல்லையம்மா, எந்த அளவுக்கு ஊற வச்சீங்க? நைட்டு ஊற வச்சேன்னு மட்டும் சொன்னீங்க. இந்த ஒரு டம்ளர் இருக்குல்லப்பா, ஆமா, இந்த ஒரு டம்ளர்ல போட்டேன். டம்ளர் ஃபுல்லா கொஞ்சம் கம்மியாவே போட்டேன். இது பாத்தீங்கன்னா நம்ம விருப்பம் தான், கொஞ்சம் அதிகமா வடை வேணும்னா கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம். நான் இந்த ஒரு டம்ளர் போதுன்னு ஒரு டம்ளர்ல போட்டேன்பா. மூக்கடலையாமா? மூக்கடலை ஊற வச்சுட்டேன். அது ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்ப நம்ம இது கூடவே காஞ்ச மிளகாய் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்கம்மா. உங்களுக்கு காரத்துக்கு தேவை மாதிரி போட்டுக்குங்க. இப்படி கிள்ளி போட்டுக்குங்க. அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பூண்டையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சிடணுமாமா? ஒன்னா போட்டு அரைச்சிடணும்ப்பா. இது கூடவே நம்ம இப்போ சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு போட்டுங்க. இப்போ போடும்போது போட்டுங்க, பத்தலைன்னா கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சுடும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு வாட்டி கொஞ்சம் நம்ம ஓட்டிக்கலாம். இன்னொரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். அப்பதான் தட்ட முடியும். ரொம்பவும் குறை குறைன்னு இருக்குது.
இந்த மாதிரி நம்ம இப்ப எடுத்துக்கலாம். போதும் இந்த மாதிரி. அம்மா அரைக்கும் போதே கம்முன்னு வடை வாசனையே வந்துச்சுமா. பூண்டு சோம்பு காஞ்சி மிளகாய் போடுறல்லப்பா, அது அந்த மாதிரி வாசனை வரும். நல்லா இருக்கும் சாப்பிடும் போது, அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுனால தான் இந்த மாதிரி போட்டு அரைச்சிடுறது. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுட்டோம். இதுவே வடை தட்டுற மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கம்மா. இப்போ நம்ம இது கூட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா வெங்காயம், அது போட்டுக்கலாம். நம்ம ஒரு வெங்காயம் தான் போட்டுக்கணும். நீங்கள் அதிகமாக போட்டிங்கனாக்கா எல்லாமே வெங்காயம் கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்குங்க. கூடவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா பொன்னாங்கண்ணி கீரை, சீமை பொன்னாங்கண்ணி கீரை. இது நம்ம கீரை எந்த கீரை வேணாலும் கூட போட்டுக்கலாம். சரி, நான் சீமை பொன்னாங்கண்ணி இருந்ததால அந்த கீரை போடுறேன். கீரை போட்டு நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு இல்லைன்னா கூட செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட வேண்டியது. ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். இது நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போடலாம். இப்போ வடை பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எப்ப பாரு ஆய்மா நல்லா இருக்கீங்களா, ஆய்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம் இல்லைங்கம்மா. அதுக்கு கமெண்ட்ல நம்ம அரவிந்த் தான் படிச்சு சொல்லுவாப்புல, எனக்கு படிக்க தெரியாது. அரவிந்த் வந்து சொல்றாப்புல, அம்மா உங்க கேட்குறாங்க இந்த மாதிரி, என்ன ஆய்மா ஆய்மான்னு நல்லா இருக்கீங்களான்னு மட்டும் கேட்குறீங்க, நாங்களும் தானே வீடியோ பார்க்குறோம், எங்களை ஆய்ப்பான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொன்னாப்புல. எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி தான்ப்பா சொல்றோம். நம்ம காஞ்சிச்சு, இப்ப நம்ம வடையை தட்டி போட்டுடலாங்கம்மா. எப்படி வடை தட்டுறீங்க காட்டுங்கம்மா. இந்த அப்படி உருண்டையே எடுத்துக்கணும். இப்படி ஒரு அழுத்திட்டு அவ்வளோதான். இங்கே சுற்றி கொஞ்சம் சரி பண்ணிக்கின்னு அவ்வளோதான்ப்பா. இப்படி பண்ணிட்டு போட்டுக்கலாம். சூப்பரா சொல்றீங்கம்மா. பக்கத்துல நம்ம தண்ணிலாம் வச்சிருக்கீங்க. தண்ணியில தொட்டு தண்ணி நம்ம இப்படி பண்ணிட்டு உடனே நம்ம எடுக்கணும் இல்லையா, கையெல்லாம் கூட நம்ம அதை கழுவிக்கலாம்ப்பா. அதனால நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சூப்பரா வந்துருக்குமா உடையாத. நிறைய கடலப்பருப்பு வடை நீங்க செஞ்சுதான் பாத்துருக்கேன். மூக்கடலை வடை செஞ்சு பாக்கல, ஒரு வேலை பிரிஞ்சிருமோ நினைச்சம்மா. பிரியாதுப்பா. மூக்கடலை நம்ம சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ஆமா, ரொம்ப உடம்புக்கு நல்ல டெய்லி ஊற வச்சு இந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா. இப்ப டிஃபரெண்டா வடைலாம் சுட்டு, சரி ஒரு நாளைக்கு வடை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கிறேன்ப்பா. உடம்புக்கும் நல்லதுதான் மூக்கடலை வடை. கீரை எல்லாம் வேற போடுறீங்கல்ல. ஆமாப்பா, நல்லதுதான்மா. நம்ம இந்த வடை அழகா செவந்துச்சு. இப்ப எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எடுத்தாலும் எடுத்துடலாம். காட்டுங்கம்மா. இந்த மாதிரி இருக்கணும். வா சூப்பரா இருக்குமா. சுடு சுடுன்னு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். செம்மையா இருக்கு. முறுமுறுன்னு இருக்கும்ப்பா. நம்ம இருக்கிற மாவே அது மாதிரி தட்டி போட்டு வடை சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசா போட்டா முறுமுறுன்னு வரும்னு போலமா. ஆமாப்பா, நம்ம கீரை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப மெலிசா தட்டினாலும் பிரிஞ்சு போயிடும். ஓரளவுக்கு ரொம்ப இந்த அளவுக்கு இருந்தா போதும். சரி சரிம்மா. வெங்காயம் அதிகமா வேணும்னா கூட அதிகமா போட்டுக்கலாம். அதுவும் ஒரு நல்லாதான் இருக்கும் இனிப்பா. அதான்ப்பா, நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவும் போட்டாலும் திட்டமா எடுத்துக்கிறோம் இல்லையா. சரி சரி, தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம். வடையிலேயே நிறைய வடைங்க இருக்குது. நம்ம வாழைப்பூ வடை செய்வோம், சாதா மசால் வடை செய்வோம், இந்த மாதிரி கீரை வடை, அரைக்கீரை வடை செய்யலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூக்கல்ல வடை இந்த மாதிரி செய்வோம். அப்புறம் உளுந்து வடை செய்யலாம், உளுந்து பாலக்கீரை வடை, எல்லாம் நிறைய வடைங்க இருக்குது வடை வகையில. நம்ம இன்னைக்கு இந்த வடை செஞ்சிருக்கிறோம். இந்த வடை பேர் என்னமா சொன்னீங்க? இந்த வடை பேரு மூக்கடலையும் சீமை பொன்னாங்கண்ணி சேர்த்து வடை செஞ்சுக்கிறோம்ப்பா. மூக்கடலை சீமை பொன்னாங்கண்ணி வடையாமா? ஆமாப்பா. வடை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 வடை தான் வரும் பொழுது. நம்ம கொஞ்சமா போட்டுருக்கிறோம், அதனால கொஞ்சம் வடை தான் சுட்டுருக்குறோம். உங்களுக்கு அதிகமா வேணும்னா ஒரு 2 டம்ளர் கூட வச்சீங்கன்னா நிறைய பேர் சாப்பிடணும்னா செஞ்சு சாப்பிடலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கு இந்த வடை. பிரிச்சு காட்டுங்கம்மா. இந்த பாருப்பா, சூப்பரா இருக்குமா. உள்ள பச்சை பச்சை அழகா கீரை காட்டுங்க. கீரை சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கலர்ல இருக்கும்போது நம்ம பச்சையா இருக்கிற மாதிரி அர்த்தம் நல்லா சிகப்பாவே ஆகட்டும். நல்லா அப்பதான் முறுமுறுன்னு இருக்கும். நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். கீரையுமே நல்லா வெந்துரும் நல்லா. அப்பதான் நம்ம இல்லைன்னா ஒரு மாதிரி மெத்துன்னு இருந்தா சாப்பிட நல்லா இருக்காது இல்லையா வடை. அதனாலப்பா கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். பெரிய தீ வச்சோம்னா டக்குன்னு செவந்து போயிட்ட மாதிரி இருக்கும். ஆனா உள்ள பார்த்தா வேகாத மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் சின்ன தீ கொஞ்சம் குறைச்சு வச்சோம்னாக்கா நல்லா திட்டமா வெந்துடும்.
நம்ம ரொம்ப சின்னதுலயே வச்சுட்டாலும் எண்ணெய் பிடிச்சின்னு இருக்கும். அதுதான் இது திட்டமா பார்த்து பார்த்து வச்சுக்கணும். இதை கூட்டி குறைச்சி வச்சுட்டே இருக்கணும்ன்றீங்க. குறைச்சி வச்சுக்கணும்ப்பா. கலர் மாற ஆரம்பிச்சிச்சுமா. ஆமாப்பா. இன்னும் கொஞ்சம் லைட்டா கலர் மாறிச்சுன்னா எடுத்துடலாம். இப்ப நல்லா செவந்துருச்சு. இப்ப இந்த நேரத்தை எடுத்துடலாம். நல்லா கீரைலாம் இருக்கவே பார்க்கவே அழகா இருக்குது. நல்ல கீரையா அங்கங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். சுத்தமா எண்ணெயை வடிச்சிட்டோம்னாக்கா எடுத்து வச்சுக்கலாம். வடை செம்மையா இருக்குமா. நல்லா இருக்கும். இது ஒரு 2-3 வடை வரும். இதையும் போட்டு எடுத்துக்குவோம். 3 வடை வருமாமா? கொஞ்சமாவது தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. இருக்குதுப்பா. கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டுடலாம். 2 போட்டீங்க போல ஆல்ரெடி. 2 போட்டேன். சின்ன சின்ன வடையா? சின்ன சின்ன வடையா போட்டுடலாம். அழகா வடையை சுட்டு முடிச்சிட்டோம். இந்த தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரா இருக்குதுமா. நல்லா இருக்கு அழகா. செம்மையா இருக்கு. நம்ம வெள்ளை மூக்கல்லையும் சீமை பொன்னாங்கண்ணி கீரையை போட்டு சூப்பரா வடை சுட்டுட்டு இருக்குமா. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். எல்லாரும் வாங்கப்பா சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வடை சாப்பிடலாம். அம்மா சூப்பரா வடை சுட்டுருக்காங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.